வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது லலிதா கார்த்திக். கல்லாக்கோட்டையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இனி விரிவான செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் கல்லாக்கோட்டையில் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கல்லாக்கோட்டை ஊராட்சிக்கு சொந்தமான மற்றும் தனிநபர் பட்டா இடங்களிலும் நெடுஞ்சாலை ஓரங்களிலும் மிக அருகாமையிலும் எவ்வித அனுமதியின்றி கிராம சாலை நடைபாதையிலும் நிறுவப்படும் தனியார் சோலார் நிறுவனத்தின் மின் கம்பங்களை தடுத்து நிறுத்த கோரி அப்பகுதியைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து கல்லாக்கோட்டையில் அப்பகுதியைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் கந்தர்வக்கோட்டை, பட்டுக்கோட்டை நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கந்தர்வக்கோட்டை காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் சாலை மறியல் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் பொதுமக்கள் ஒன்றிணைந்து மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். G3 செய்திகளுக்காக கந்தர்வக்கோட்டை செய்தியாளர் என் அருண். பண்ண போறேன்னு கேட்டேன். சரி, ஸ்கூல் எக்ஸாம் 2 நாள் டைம் கேட்டிருந்தாங்க. 2 நாளுக்குள்ள சொல்லுப்பா அந்த பையனுக்கு என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க பாருங்க. 27ஆம் தேதி அனுப்பப்பட்ட மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர், கண்காணிப்பு பொறியாளர், வருவாய் வட்டார வளர்ச்சி அலுவலர், வட்டாட்சியர், RI, VAO, நெடுஞ்சாலைத்துறை அவங்களுக்கு மாற்றி அனுப்புனது. அதுக்கு வச்சுங்க பாருங்க. எல்லாரும் என்ன பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க கலெக்டர் மேடத்துக்கு? கலெக்டர் மேடத்துக்கு மேடம், பட்டாளத்தில் ஒன்றா ஒரு போலுக்கு 2 லட்சம் ரூபா கொடுக்கணும். இதை மறக்கிறதுக்கு நான் இதை தான் கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கேன். இதில் ஊன்னா அவன் வந்து என்ன தெரியுமா சொல்லுவான், நெடுஞ்சாலைன்ட்டு போயிடுவான். இதே அங்கே ஊன்னா ஒரு போலுக்கு 2,500 lakhs, அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட். இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த கம்பெனிக்கும் போட்டேன். எனர்பார்க் சோலார் 10th பிரைவேட் லிமிடெட் பெங்களூர், இந்த கம்பெனிக்கும் போட்டு இந்த பஞ்சாயத்து சட்டின் படி இது தப்புடான்னு சொல்லி அதையும் போட்டுட்டேன். அதையும் போட்டதுக்கு இங்கே பாருங்கள், இது எல்லாருக்கும் போட்டு தாசில்தாருக்கு போட்டு நேராக போய் சொல்கிறேன். அவர் இதுவரைக்கும் எடுக்காத நடவடிக்கை இனிமேல் எப்படி எடுப்பாருன்னு நான் நம்புறது. துறை ரீதியான இவங்க மேலெல்லாம் துறை ரீதியான நடவடிக்கை எப்படி எடுப்பாங்க? நீங்கள் சொன்னால் நாங்கள் கலைஞ்சிட்டோம். சரி, ஓகே, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். இவங்க மேலே 30 நாள் நான் மனு கொடுத்து அவங்க மனு எடுக்காத நபர்கள் மேலே கலெக்டர் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு ஃபஸ்ட்டு அது இல்லை மேடம். நம்ம போகலாம், பேசலாம், சரியா? மஸ்ட் எங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் எங்களோட இடத்துல இருந்து நீங்க பாருங்க மேடம். நீங்க வந்து நான் புரிஞ்சதுனால தானே நீ நிழல கூப்பிட்டு நான் வராம இங்கே நின்று பேசிட்டு இருக்கேன். அங்க வந்தா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுக்கா கல்லாக்கோட்டை கிராமத்திலேருந்து பேசுகிறோம். இங்கே வந்து எனர்பார்க் சோலார் பிரைவேட் லிமிடெடுங்கிற தனியார் நிறுவனம் வந்து அவங்களுடைய ஆலையை நிறுவுவதில் மின்கம்பங்கள் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. மின்கம்பம் பார்த்தீங்கன்னா கிராம சாலை ஓரத்திலும் நெடுஞ்சாலை ஓரத்திலும் ஆற்றுக்கரையிலையும் அவங்க அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக அமைக்கிறாங்கன்னா, தனிநபருக்கு சேர வேண்டிய இழப்பீடு தொகை வந்து லட்சக்கணக்கில் இருக்கிறதுனால அதை மறைக்கவும் மறுப்பதற்காகவும் அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது குறித்து மாவட்ட ஆட்சியரிலிருந்து கீழே இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் வரைக்கும் பல முறை